அடி கரும்பா உசிரல இனிக்கிற நீ செண்டு மல்லியா மனசுல வணக்கிற நீ அடி கரும்பா உசிரல இனிக்கிற நீ தெருவுல நூறு பூக்கட எனக்கு நீ வாசம் சேர்த்திட போதும் தங்கு செண்டு மல்லியா மனசுல வணக்கிற நீ அடி கரும்பா உசிரல இனிக்கிற நீ கனவுல நானும் கண்ட மகிழ் தோக நிழலன சேர்ந்தே வந்த துணையாக என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது உண்மை கிடையாது. ரெண்டு பக்கமும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதுக்கு இந்த மாதிரி மனசு விட்டு காதலிக்கணும். கௌதம், நீ பழனிசாமி பேரங்கிறத நிரூபிச்சிட்ட. ரெண்டு பேரும் சூப்பர் ஜோடி. அவங்க சந்தோஷமா இருக்கானா? ஆமா பாஸ், புதுசா கட்டின பொண்டாட்டியோட அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். கண்டிப்பா அவன் ஏலத்துக்கு வரமாட்டான்ல? இல்ல பாஸ், அவன் அடிக்கடி சந்தோஷ் கிட்ட ரகசியமா பேசிக்கிறத பார்த்தா ஏலத்துக்கு வருவான் தான் தோணுது. ஏய், என்னடா சொல்ற? நான் அவ்வளவு சொல்லியும் ஏலத்துக்கு வரலாம் முடிவு பண்ணிட்டான் அவன். இதுக்கு மேல அவனை நம்ப முடியாது. நான் சொல்ற மாதிரி பண்ணு. சொல்லுங்க பாஸ். தனியா கிடைச்சான்னா அவனை போட்டுரு. பாஸ் என்ன சொல்றீங்க? போட்டுருவா? ஆமாடா, இப்படி ஒரு சான்ஸுக்காக தான் நான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன். ஏலத்துக்கு அவன் வருவானா வரலையான்னு நம்ம ஏன்டா வெயிட் பண்ணோம்? மொத்தமாக முடிச்சு விட்டா நமக்கு தொல்லை இருக்காதுல்ல? என்னடா யோசிக்கிற? நம்ம பசங்களாம் அங்கே தானே இருக்காங்க. இருக்காங்க பாஸ். அப்போ யோசிக்காத, போட்டுரு. வாங்க போலாம். கௌதம், எத்தனை வருஷத்து பகை, எத்தனையோ தடவை என்னை அசிங்கப்படுத்தினேன். ஆனால் இனிமே உன்னால எனக்கு எந்த அசிங்கமும் வராது. உன் சாப்டர் இன்னையோட க்ளோஸ். பாட்டி, சடங்கு மேல சடங்கு போயிட்டே இருக்கு. எதுக்கு இந்த சடங்கு பாட்டி? டேய், நிறைய சடங்கெல்லாம் இருந்தாதான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு அந்யூன்யம் வரும். பரஸ்பரம் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்குவாங்க. அதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன். என் பேரனும் மதுமிதாவும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் கண்டிப்பா இதெல்லாம் செய்யணும்னு சொல்றேன். சரி வாங்க. மதுமிதா ஒரு நிமிஷம். நீ மட்டும் பொங்கல் வைக்காத. நம்ம ராதா கூட உன் கூட சேர்ந்து பொங்கல் வைக்கட்டும். ஆமாமா, அதுவும் நல்ல விஷயம்தான். கல்யாணமாயி இந்த கோவிலுக்கு முதல் தடவை வந்திருக்கீங்க. இங்க பொங்கல் வச்சா உங்களுக்கும் நல்லது. இல்ல ப்ரோ, நீங்களே வைங்க. ஆமா ப்ரோ, நீங்க வைங்க. நாங்களும் உங்க கூட நிக்கிறோம். இல்ல நீங்களும் பொங்கல் வைங்க. வாங்க போமா. இந்த பொங்கல் நல்லபடியா பொங்கி வந்துச்சுன்னா நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருப்பீங்கன்றத ஐதீகம். மாப்பு, இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னா நம்ம தோத்துருவோம். நான் இப்போ சொன்னது உன் காதில் விழுந்துச்சா மாப்பு? என்ன சொன்ன? விளங்கிடும். அவங்க ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சோ இல்லையோ, உங்கள் ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்க மாட்டிருக்கு. பேசாமல் ஒரு பானை எடுத்துகிட்டு போய் அந்த ஓரமாக பொங்க வை.
கடவுளே நல்லபடியா பொங்கல் பொங்கணும். என் பேரனும் மதுமிதாவும் மனசு ஒத்து இந்த பொங்கலை வச்சிருக்காங்க. நீ தாப்பா பொங்கல் நல்லபடியா பொங்க அருள் புரியணும். கடவுளே நல்லபடியா பொங்கல் பொங்கணும். பொங்கல் நல்லபடியா பொங்கிடுச்சு. மனசு ஒத்து கோவில் வாசல்ல நல்லபடியா பொங்கல் வச்சிருக்கீங்க. நீங்க 2 பேரும் 100 வருஷம் சந்தோஷமா இருக்கணும். அடுத்து அவங்க பொங்கலையும் பாத்துடுறேன். அதெல்லாம் பார்க்கவே வேண்டாம். பொங்கல் நல்லா இருக்காது, எனக்கு நல்லா தெரியும். பொங்கல் சரியா பொங்கலன்னா பாட்டிக்கு என்ன பதில் சொல்றது? அந்த பொங்கலும் நல்லா பொங்கி வந்திருக்கு. நீங்களும் 100 வருஷம் சந்தோஷமா இருப்பீங்க. பாட்டி இப்போ இந்த பொங்கலை என்ன பண்ணலாம்? சாப்பிட வேண்டியதானே, அவ்வளோதானே? டேய், உன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து உனக்கும் சாப்பிடணுங்கிற எண்ணம் வந்துருச்சா? டேய், இத முதல்ல சாமிக்கு படைக்கணும். ஓ சரி இருங்க பாட்டி, இப்பயே படிச்சுட்டு வந்துடுறோம். அதுக்கும் ஒரு முறை இருக்குப்பா. மதுமிதா, இந்த பொங்கலை எடுத்துக்கோமா. இந்த கோவில்ல 8 திசை இருக்கும். அததான் அஷ்ட திசைன்னு சொல்லுவாங்க. இந்த 8 திசையிலையும் ஒவ்வொரு தேவதை இருந்து நம்மளை காக்கிறதா ஐதீகம். அத்தனை தேவதைகளுக்கும் இந்த பொங்கலை படைச்சிட்டு வரணும். சரிங்க பாட்டி. பொதுவா இந்த மாதிரி தேவதைகளுக்கு பொங்கலை படைக்கும் போது நிறைய தடங்கள் வரும்னு சொல்லுவாங்க. பாத்துக்கோமா. சரிங்க பாட்டி, நான் பாத்துக்கிறேன். கௌதம், நீயும் கூட போப்பா. சரி பாட்டி. புதுசா கல்யாணம் ஆனவங்க மட்டும்தான் இந்த பூஜையை செய்யணும். அதனால அவங்க 2 பேர் மாத்திரம் போகட்டும். அப்படியே பிரகாரத்தை சுத்தி எல்லா திசைகளையும் கும்பிட்டு வாங்க. சரிங்க பாட்டி. அது அங்க பிரதட்சணம் நினைக்கிறேன். அத தரையில தானே பண்ணுவாங்க, ஏன் ஸ்டெப்ஸ்ல? அது ஒரு புது விதமான அங்க பிரதட்சணம். போலாமா? என்னங்க, என்னாச்சு? அவரு கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்காரு.
ஆ, என்ன அசைவே இல்லாம இருக்காரு? அவரு ஏதோ பக்தி மயக்கத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன். வா நாம போலாம். ஐயோ என்னங்க ஆச்சு? அது ஒரு வேண்டுதல் நினைக்கிறேன். வேண்டுதலா? அது அவர் தேங்காய தலையில உடைச்சு வேண்டிக்கிட்டு இருந்திருப்பாரு. ம். ஆ? ம். நீ அதை எடு. ஐயோ பாவம். விநாயகா இவரை காப்பாத்துப்பா. ம், அதை எடுங்க. ம், வாங்க. இவங்கெல்லாம் யாரு? எதுக்காக என்ன கொலை பண்ண பாக்குறாங்க? ஏன்டா இப்படி மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு இருக்க? இந்த அம்மன் 2 பேரும் சேர்ந்து வாங்கிக்கோங்க. எந்த தடையும் இல்லாம 8 திசையிலையும் என் பேரனும் மதுமிதாவும் சாமிக்கு பிரசாதம் படைச்சிட்டாங்க. அவங்களுக்குள்ள நல்ல ஒத்துமை இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்காது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கடவுள் தான். அவருக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த சந்தோஷமான நேரத்தை கொண்டாடுற வகையில எல்லாருக்கும் நான் ஸ்வீட் தர போறேன். ஐயா, அந்த ஸ்வீட்டை கொண்டு வாங்க. ஆமா மது, நீ அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடு, நான் இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறேன். கௌதம், நீ ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுப்பா. நான் சாப்பிடல பாட்டி. ஈ வருது, அதான் விரட்டுறேன். சரி சரி. ஏன் இங்க வந்து தர முடியாதா? சரி வர்றேன். அடிச்சேன்னா கடவுளே, பயங்கர பசி எடுக்குது. இந்த லட்டு வேற என் கண்ணு முன்னாடியே இருக்கே. எல்லாரும் சாமியை வேண்டிக்கிட்டு அப்புறம் இனிப்ப சாப்பிடுங்க. ஐயோ ஐயோ, என்னாச்சுமா? ஒண்ணும் இல்ல பாட்டி. என்னமோ ஐயோன்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஏம்மா கௌதம பாக்குற? ஒண்ணும் இல்ல பாட்டி. சாமி கும்பிடும்போது கௌதம் ஸ்வீட் எடுப்பாரோன்னு நினைச்சேன், அதான். சேச்சே, நான் சொன்னதுக்கு அப்புறம் கௌதம் அதெல்லாம் எடுக்க மாட்டான். ஏன்னா நான் சொன்னா அவனுக்கு வேத வாக்கு. என்னடா கௌதம்? பாட்டி, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. பிரசாதம் சாப்பிடுறது தப்பு இல்லைன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. என்னம்மா மது, உன் புருஷன் பசியோட இருக்காருன்னு மனசு கேட்கலையா? அம்பாடி, வந்ததுலேருந்து கௌதமுக்கு சாமி மேலே கூட கண்ணு போகல, அந்த லட்டு மேலே தான் கண்ணு போச்சு. என்ன கௌதம்? ஐதீகம் என்ன வேணாலும் இருக்கட்டும், உன் புருஷன் பசி தாங்க மாட்டான்னு அவனுக்காக நீ யோசிச்சு பாத்தியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கல்யாணம் ஆன ஒரு நாள்லயே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா எங்களுக்கு கல்யாணமாகி 1 வருஷம் முடிய போகுது. எங்களுக்குள்ள கொஞ்சம் கூட அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்ல. எங்க வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு. நீங்களாச்சும் சந்தோஷமா இருங்க கௌதம் ப்ரோ. எல்லாரும் வாங்க வாங்க வாங்க. சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் சாப்பிடலாமா? போட்டேன்னா வாப்பா.
அவனுக்கு போதும் மது. போதும். ஏண்டா ஏய் என்னடா இது, உனக்கு மட்டும் இவ்வளவு எனக்கு மட்டும் இவ்வளவுடா? டேய், இலையில யார் யாருக்கு எவ்வளவு கிடைக்கணுங்கிறது அந்த ஆண்டவனா பார்த்து கொடுக்கறது. பேசாம சாப்பிடு. டேய் இது ஆண்டவன் கொடுத்த மாதிரி தெரியலையடா. மது எனக்கு கொஞ்சம் வைங்க. வேண்டாம் வேண்டாம், எல்லாருக்கும் வேணும். எல்லாரும் சாப்பிடணுமா இல்ல எல்லாத்தையும் நீயே சாப்பிடணுமா? டேய் பேசாம சாப்பிடுறா. மாப்பு ஏதாவது கெடா வெட்டி கறி குழம்பு ஊற்றுவான்னு பார்த்தா ராதா, சாம்பார் ஊற்றுறாளுங்க. நீ மோகனுக்கு வைக்கல பாருமா. அவருக்கு பூசணிக்காய் கூட்டு பிடிக்காதுண்ணா. மோகன், நிஜமாவே உனக்கு பூசணிக்காய் கூட்டு பிடிக்காதா? ஆமா, எனக்கு சுத்தமா பிடிக்காது. வாவ், கட்டின புருஷனை புரிஞ்சுக்கிறது ஒரு கலை. ராதா உன்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா. நீயும் ராதாவை நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. 2 பேருமே பெஸ்ட் கப்பிள்ஸ். அவனுக்கு 2 நானும் அப்புறம் நான் கூட்டு வந்துருக்கணும். நம்மள இப்படி கவனிக்க ஆள் இல்லாம போச்சே. டேய், அப்புறம் நான் வந்திருந்தா டயட்னு சொல்லி உன்னை எதுவுமே சாப்பிட விட்டுருக்க மாட்டான். அதுவும் கரெக்ட் தானே. நீ சாப்பிடு. மோகன், ராதா ஏன் உனக்கு 2 ஸ்வீட் கொடுத்தான்னு சொல்லவா? உனக்கு இந்த ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும், கரெக்டா? எனக்கு இந்த ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். கவனிச்சிங்களா மோகன் ராதாக்குள்ள எவ்வளவு காதல் இருக்குன்னு? ஆமா, நானும் கவனிச்சேன். ஆனா அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு. சீக்கிரம் அவங்க எங்க இருந்து போறதுக்குள்ள அவங்கள சரி பண்ணி தான் அனுப்பணும். இல்லனா வாழ்க்கையில ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதைத்தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் முன்னாடியே முடிஞ்சது. ஆமா ஆமா. நண்பா, சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் சொல்றேன்னு சொன்னியே, என்ன பிரச்சனை, என்னாச்சு, ஏன் அவங்கள அடிச்ச? மதுமிதாவும் நானும் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது என்னை அட்டாக் பண்ண நிறைய பேர் வந்திருந்தாங்க. என்ன ப்ரோ, என்ன பிரச்சனைனால சொல்லுங்க ப்ரோ, நாங்க இருக்கோம் உங்க கூட. நண்பா, உன்னை யார் அட்டாக் பண்ண வந்தது? இது எல்லாமே அந்த பரமேஸ்வரன் வேலையா தான் இருந்திருக்கும். பரமேஸ்வரன் வேலையா? இன்னைக்கு ஏலம் இருக்குல்ல, மறந்துட்டியா? கொல்ற அளவுக்கு போயிட்டான். என்னாச்சு அவனுக்கு? கார்ப்பரேட் பிசினஸ் பண்றானா இல்ல கூலிப்பட பிசினஸ் பண்றானா? இதை வளர விடக்கூடாது. இங்கேயே இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கலனா ரொம்ப கஷ்டம் கௌதம் ப்ரோ. முதல்ல அவனுக்கு நல்ல விதமா சொல்லி பார்ப்போம். இல்லைன்னா என் ஸ்டைல டீல் பண்ண வேண்டியதுதான். டேய், இப்போ யாருக்கு ஃபோன் பண்ற? அந்த பரமேஸ்வரனுக்கு தான். நான் மிஸ்டர் கௌதம் பழனிசாமி. பரமேஸ்வரன், நீ பண்றது எதுவுமே சரியில்லை. இதோட நிறுத்திக்கிட்டா உனக்கு நல்லது. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல கௌதம். கோயில யாராவது உங்களை அட்டாக் பண்ண வந்தாங்களா? கௌதம், உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே நான் தான் அதை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? பயந்துட்டீங்களோ? டேய், பயப்படுறதுக்கு நான் ஒன்றும் பரமேஸ்வரன் இல்லை, கௌதம். ஒரு தடவை உனக்கு ஃபோன் பண்ணி உன்னை வார்ன் பண்ணலான்னு பார்த்தேன். இதுக்கு மேலேயும் நீ அப்படி நடந்துக்கிட்ட அப்புறம் நல்லாவே இருக்காது. கௌதம், உங்களுக்கு ஏகப்பட்ட பிசினஸ் இருக்கு, அதே மாதிரி ஏகப்பட்ட எதிரிகள் இருக்காங்க. அதில் யாராவது உங்களை அட்டாக் பண்ணியிருந்தா அது அவங்க வேலையாக தான் இருக்கும். உங்களை ஏற்று நிற்கிற அளவுக்கு நான் என்ன பெரிய ஆளா? நான் ரொம்ப சாதாரண ஆள். நான் பெரிய ஆளுன்னு எனக்கே தெரியும். என் முன்னாடி நீ எல்லாம் ஒரு தூசு. அதனால தான் பொறுமையா பேசிட்டு இருக்க. இந்த வேலையை எல்லாத்தையும் இத்தோட நிறுத்துரு. இப்படி வளவலன்னு பேசுறதுக்கு பதிலா முடிஞ்ச ஏலத்துக்கு வாங்க, வந்து அந்த ஏலத்தை ஜெயிச்சுட்டு போங்க.
ஆனால் என் பசங்க கொஞ்சம் கோவக்காரங்க. பார்த்து கௌதம். டேய் நான் ஏலத்துக்கு வரதான் போறேன், அந்த இடத்த வாங்க தான் போறேன். ம் டென்ஷன் ஆகாதீங்க கௌதம். உடம்ப பார்த்துங்க. உங்கள் பொண்டாட்டி, தம்பி, ஃப்ரெண்டுங்க எல்லாரும் கோயிலில் தானே இருக்காங்க. என் பசங்களும் அங்கே தான் இருக்காங்க. ஜாக்கிரதை. பாய் கௌதம். என்ன சொல்றான் அவன்? அவன் தாண்டா ஆள் அனுப்பியிருக்கான். அவன் பேசுற விதத்திலேயே தெரியுது. பம்பி பேசுற மாதிரி பேசி என்னைய மிரட்டுறான் அவன். அவன கௌதம், ஒரு நிமிஷம். நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். ம் அவனை சும்மா விடக்கூடாது ப்ரோ. என்ன பண்ணலாம்? ஏதாவது பண்ணி ஆகணும் அவனை. ஏதாவது ப்ராப்ளமா? நோ ஒரு ப்ராப்ளமும் இல்ல. இல்ல, நீங்க எதையும் என்கிட்ட மறைக்கிற மாதிரியே இருக்கு. வாங்க வாங்க. ஆ நான் என்ன உங்ககிட்ட மறைக்க போறேன்? அப்படிலாம் எதுவும் இல்லையே. இல்ல, நிச்சயமா நீங்க ஏதோ ஒண்ணு மறைக்கிறீங்க. ஆமா, நாம பிரசாதம் கொடுக்க போகும்போது என்ன நடந்தது? என்ன நடந்துச்சு? இதுக்கு மேல என்கிட்ட மறைக்காதீங்க, எனக்கு டென்ஷன் ஆகுது. ப்ளீஸ் சொல்லுங்க. நான் சொல்றேன், ஆனா நீங்க டென்ஷன் ஆக கூடாது. பாட்டி அங்க இருந்து நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன பிரச்சனை? இந்த கோவிலுக்கு என்ன அட்டாக் பண்ண ஆளுங்க வந்திருக்காங்க.